நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாம் ஒரு டீச்சரா இருந்து ஸ்கூலுக்கு போய் என்னதான் சொல்லி கொடுக்குறீங்களோ? இங்க பாருங்க, வாட்ஸ்அப்னா போட்டோ சென்ட் பண்ணிக்கலாம், வரிசையா கான்டாக்ட்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம வீடியோ கூட சென்ட் பண்ணலாம். ஹை, அண்ணா வந்தாச்சு. ஹே, நம்ம காவியாவும் வந்தாச்சா? காவியா, கணேஷை பார்த்து பேசிட்டு வந்துட்டியா? சே, ஹோட்டல பாது. ஏன் அரவிந்த், என்னாச்சு? பொறுக்கி பசங்க வரான பாது. அங்க எதுக்கு கணேஷ் காவியாவை வர சொன்னாருன்னு தெரியல. கணேஷும் வரல. நான் காவியா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கல்பனாவும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. என்னது, கணேஷ் அங்க வரலையா? ஏன்? ஒருவேளை லேட்டா வராரோ என்னவோ. அண்ணா, நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்த? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம்ல. அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும்? போன் பண்ணி வர சொல்லிட்டு ஏன் அவர் மட்டும் வராம போனாரு? காவியாவை வெட்டி அங்கே எங்கேயுமா வர வைப்பாங்க? கல்யாணம் பண்ண இப்படியா நடத்துவாங்க? மீனாட்சி, என்ன நடந்ததுன்னு தெரியாம மாப்பிள்ளைய பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் வேணா போன் பண்ணி என்னன்னு விசாரிக்கட்டுமா? என்ன பேசுற ராமநாதா? மாமனாரே மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பொண்ண வர சொன்னீங்களே, நீங்க ஏன் வரலன்னு கேக்குறதா? அம்மா சொல்றது சரிதான். அப்போ ஒண்ணு பண்ணலாம். காவியா, நீயே கணேஷுக்கு போன் பண்ணி பேசிரு. நான் என்ன பேசுறதுப்பா? நீங்க சொன்ன மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வந்தேன், நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல காவியா, கணேஷ் நம்ம வீட்டுக்கே வந்து உன்னை பார்த்துட்டு போக சொல்லு. அது எதுக்கு வீட்டுக்கு வரணும்? இதெல்லாம் தப்பா இருக்கு ராமநாதா. மாப்பிள்ள தப்பா நினைச்ச கூடாதுல்ல, அதுக்காக வீட்டுக்கு வர சொன்னேன். அப்பா சொல்றதுதான் கரெக்ட். காவியா, நீ ஏன் கணேஷுக்கு போன் பண்ணி அவர் வீட்டுக்கு வர சொல்லு. அதான் சொல்றான்ல, போன் பண்ணு. பண்ணுமா? காவியா வீட்டில் இருந்து ஃபோன் வருதா? ஹலோ ஹலோ, நான் காவியா பேசுறேன். நீங்க சொன்னாதான் தெரியுமா என்ன? உங்க குரல் தான் எந்நேரமும் என் காதுல கேட்டுட்டே இருக்கேன். சொல்லுங்க, என்ன சர்ப்ரைஸ்? நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு என்ன பார்க்கறதுன்னா வீட்டுக்கே வாங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோன்றதே பெரிய விஷயங்க. திடீர்னு வேற இப்படி சொல்றீங்க. நான் வேற ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன். பிஸியா இருக்கீங்களா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க. கண்டிப்பா வரேங்க. வச்சிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாய். என்னவா? அவர் வேலையா இருக்காரா, அதான் வர முடியலையா. ஃப்ரீயா இருக்கும் போது வரேங்கிறாரு. இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நம்ம பொண்ணை ஏன் அலைய விடணும்? திடீர்னு ஏதாவது வேலை வந்திருக்கும், பிஸியா இருக்கலாம். இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. காவியா, இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே கணேஷ் கூப்பிடுறாரு, நான் போறேன்னு நீயா முடிவெடுக்கிறத விட்டுடு. கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணா இருக்கணும், சரியா? சரி பாட்டி. உங்ககிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? நீ அக்கறையா தான் சொல்ற, ஆனா அந்த அக்கறை வார்த்தையா வரும்போது மாறிடுது. மா, அப்பாவை பாத்தியா? பாட்டியும் விட்டு கொடுக்காம அதே நேரத்துல சொல்ல வந்ததையும் நைஸா சொல்லிடுறாரு. ராமநாதன் வாதியார்னா சும்மாவா? ராமநாதா, உனக்கு எப்பவுமே விளையாட்டுதான். கணேஷ் கிட்ட இந்த மாதிரி செய்யாதேன்னு சொல்ல சொன்னேன், நீ கேட்கல. சுந்தரேசன் கிட்ட பக்குவமா சொல்றேன்னு சொன்னேன். இப்ப பாரு, புடவைய கட்டிட்டு வெளியில போற அளவுக்கு வந்தாச்சு. நீயே சுந்தரேசன் கிட்ட சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே பேசிடுறேன். 2 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா பேசிடுறேன். பாப்போம். ஏலேலோ 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 ஏலேலோ
என்ன மேலேயும் கீழேயும் பார்த்துட்டுருக்கான், சரியில்லையே. அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போங்கண்ணே. என்ன அழகுடா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே அழகா தெரியலடா. என்னண்ணா நீங்க, அவங்க உங்களை மொக்க பண்ணியிருக்காங்க, நீங்க என்னடா அவங்க உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, ஐ லவ் யூ தான் சொன்னான். அவ பார்வை இல்லை, அவளோட தேடல் இல்லை, என்னை காணும்னு அவ தவிச்ச தவிப்புல ஐ லவ் யூ தான்டா சொன்னா. அவ அங்க வந்ததே எனக்காக தான்டா. என்ன லவ் பண்ணலன்னா அவ ஏன்டா அங்க வரணும்? அண்ணா காதல் மேகத்துல அங்க என்ன நடந்ததுன்னு மறந்துடாதீங்க. நடுவுல அண்ணியோட அண்ணன் வந்து உன்னை பார்க்க விடாதபடி செஞ்சான்னு அவன் கண்ணில் தெரியலையா? காவியா வா. என்னண்ணா? வா போலாம். என்னாச்சு? சொல்ற நீ வா. என்னண்ணா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஒழுங்கா பிளான் பண்ணிருப்பேன்ல. அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கிட்ட பூவை கொடுத்து அனுப்பியிருக்க. ஏய், அவன் எவனோ ஒருத்தன் இல்ல, என் ஃப்ரெண்டு. பார்த்து பேசு. அண்ணா சாரிண்ணா, நீ அண்ணிய பார்க்க முடியலன்ற ஆதங்கத்துல பேசிட்டேண்ணா நானு. டேய், எனக்கு என்னவோ எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி என்னையும் காவியாவையும் பிரிக்கிற மாதிரி தோணுதுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், எனக்கு என்னவோ எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி என்னையும் காவியாவையும் பிரிக்கிற மாதிரி தோணுதுடா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா. இல்லடா, எவனோ ஒருத்தன் இருக்கான் என் பக்கத்திலேயே, என் காவியாவை என்கிட்ட நெருங்க விடாம. அண்ணா இப்ப சொல்லுங்கண்ணா, எவனதாலும் தூக்கிடலாம். ஓகே, அவன் யாருன்னு முதல்ல தெரியட்டும். அவனை உரு தெரியாம நானே அழிச்சிடுறேன். அண்ணா உங்ககிட்ட யாருன்னு விளையாட போறா? டேய், என்கிட்ட மட்டும் இல்ல, காவியாவோட நிழல கூட அவன் நெருங்க விட மாட்டான். எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் யார் அவன்? அண்ணா பசங்க ரூம் வெளில நிப்பாங்க, சாவி என் கையில இருக்கு. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமாண்ணா? அண்ணா கிளம்பட்டுமாண்ணா? வரண்ணா. என்ன காவியா இந்த நேரத்துல எங்க போற? கணேஷ் புடவையில என்ன பார்க்கணுமா, வர சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா வீட்டுக்கே வாங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோன்றது பெரிய விஷயங்க. பிஸியா இருக்கீங்களா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க. என்னவா? அவர் வேலையா இருக்காரா?
அதான் வர முடியலையா. ஃப்ரீயா இருக்கும்போது வரேங்கிறாரு. ஹாய் காவியா, குட் மார்னிங். சாரி டி, நேற்று நைட்டு உன்னை விட்டுட்டு வழியிலேயே கிளம்பிட்டேன். நைட்டு ஃபுல்லாக உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னாச்சுடி, ஏதாவது பிரச்சனையா? ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி பயங்கரமா திட்டினாங்க. அப்பா கணேஷ்க்கு ஃபோன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணாரு. என்னடி சொல்ற? கணேஷ்கா ஃபோன் பண்ணியா? பண்ணி அவர்கிட்ட சமாளிச்சு நான் பேசுறதுக்குள்ள காவியா, முதல்ல அழுகிறத நிறுத்து. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானே. அடிக்கடி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா உன் லைஃப்ல தான் அதை நான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ராமேஸ்வரம் வரும்போது கூடவே ஒரு பிரச்சனையும் கூட்டிட்டு வந்த. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது கணேஷ். கணேஷ் இவ்வளோ நல்லவரு. அதாண்டி என் வருத்தமே. கணேஷ் ரொம்ப நல்லவரு. தெரியுதுல, அப்படிப்பட்டவர் கிடைச்சதுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அழக்கூடாது. அப்படிப்பட்ட நல்லவரை நான் ஏமாத்துறது கில்ட்டியா இருக்கு கல்பனா. ஏய் பைத்தியம், என்ன உளர்ற? நீ என்ன கணேஷ் ஏமாத்துற? கணேஷ்க்கு என் பிரச்சனை எதுவுமே தெரியாது. என் வாழ்க்கையில வேற ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நீ எந்த தப்பும் பண்ணலையே காவியா. உன்னை சுத்தி நடக்கிற எல்லா தப்புக்கும் நீ எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கணேஷ் எவ்வளவு இன்னோசென்ட், என்னை எவ்வளவு நம்புறாரு. ஏ காவியா, கணேஷ் இன்னசென்ட்னா அதை விட நீ இன்னசென்ட். சும்மா வேண்டாத அதை போட்டு குழப்பிக்காத. அடிக்கடி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியே, உண்மையாவே நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சா அழுகிறத நிறுத்திட்டு நான் சொல்றத முதல்ல கேளு. இத பார், உன் லைஃப்ல இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர்ல போட்டு மொத்தமா டெலீட் பண்ணிட. கணேஷ்னு புதுசா ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி அதுல என்டர் ஆயிட. நல்லதே நடக்கும், புரியுதா? நீ என்னமோ சொல்ற, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இத பாரு காவியா, கல்யாணத்துக்கு அப்புறம் கணேஷ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுக்கலன்னா அத நீயா முடிவு பண்ணாத. நீ இது வரைக்கும் கணேஷ பத்தி சொல்றத வச்சு சொல்றேன். அவர் உன்னை கண்டிப்பா தப்பா நினைக்கவே மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். சரி காவியா, நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். ஏய் கூடவே இருடி, நீ இருந்தாதான் நிம்மதியா இருக்கு. உனக்கும் உன் டயலாக்கு கவுண்டர் கொடுக்க ஒரு ஆளு வேணும். அதுக்காக நீ என்ன இருக்க சொல்றியா? திவ்யாவை கூப்பிட்டு பேச வேண்டியது தானே? அவளா? அவ என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாடி. அப்போ ஹீரோயினை யாரும் கலாய்க்க கூடாது, அப்படிதானே? சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு கண்டிப்பா நான் அப்புறம் வரேன். பாய். மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? பண சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அதை என்கிட்ட பேசாத. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒத்து வர மாட்டேங்குதுடா. நான் சொல்ல வந்த விஷயம் பணம் சம்பந்தப்பட்டது இல்லம்மா, பணம் சம்பாதிக்கிற சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா அது அப்பா கிட்டே சொல்லிக்கோ. மா, இன்னும் நான் பேசுனதை நீ மறக்கவே இல்லையா? அதை மனசுல வச்சுட்டு தானே பேசுற. லேசில மறுக்கிற வார்த்தையாடா அது? மா ப்ளீஸ்மா, நான் தப்பாதாம்மா பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அதை நினைச்சு நான் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? சரி சொல்லு. மா, என் கூட காலேஜில் படிச்ச பையன் ஜாக்சன் ஒருத்தன் பெங்களூர்ல இருக்காமா. அவன் பெங்களூர்ல பெரிய கம்பெனி வச்சிருக்காமா. அது மூலமா பல பேருக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்காமா. அவனை எதிர்ச்சியா நான் பார்த்தேம்மா. எனக்கு சிங்கப்பூர்ல நல்ல கம்பெனில ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்றான். இங்க நான் சம்பாதிக்கிறத விட 10 மடங்கு சம்பளம். அந்த வேலைக்கு நான் போலான்னு நினைக்கிறேம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? கடைசியில சுத்தி வளைச்சு பழைய கதைக்கே தான் வர. சிங்கப்பூர் வேலைக்கு போலான்னு நினைக்கிறியா இல்ல போலான்னே முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, இங்க என்னோட இன்கம் அவ்வளவு திருப்தியா இல்ல. பகல அலைய வேண்டியதா இருக்கு. சிங்கப்பூர் போனா நல்லா சம்பாதிக்கலாம். தங்கச்சிங்க கல்யாணத்தையும் நல்லா பண்ணலாம். குடும்பத்தையே மேல கொண்டு வரலாமா. ஓ, அப்ப நீ ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்க.
சரி, நீ அப்படி ஒரு முடிவெடுத்த பிறகு அதுல குறுக்கிடுறதுக்கு நான் யாரு? நீதான் தனியா முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டியே. அப்ப என்கிட்ட டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் முன்னாடி ஓப்பனா சொல்லி சம்மதத்தை வாங்க வேண்டியது தானே. நீதான் பாட்டிக்கு செல்ல பிள்ளையாச்சே, அவங்க கிட்டயே பேசி பர்மிஷனை வாங்கிக்கோ. மா ஹலோ ஜாக்சன், எப்படிடா இருக்க? பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா, போட்டோ கூட எடுத்துட்டேன். ஆமாமா, பணத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சிரும், கிடைச்ச உடனே உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரேன்டா. ஓகேடா, பை, தேங்க்ஸ்டா. ஓகே மா, நான் சொல்லிட்டு இருந்தேன்லம்மா ஜாக்சன். அப்போ நீயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு கடைசி என்கிட்ட வந்திருக்கல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. காவியா கல்யாணத்துக்கு பணத்துக்காக நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ உன் சிங்கப்பூர் வேலைக்காக பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்க. நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. மா, நான் எதுவும் தப்பா யோசிக்கலமா. இங்க பாரு அரவிந்த், எனக்கு நீ ஃபாரின் போறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. கண்டிப்பா அப்பாவுக்கு இதுல உடன்பாடு இருக்காது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பசங்க எப்பவுமே எங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கணும்னு நினைப்போம். மா, என்னமா நீங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாவது மாற மாட்டீங்களா? இன்னைக்கு ஃபாரின் போய் சம்பாதிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? அரவிந்த், நீ ஃபாரின் போய் கோடி கோடியா சம்பாதிக்கலாம், எங்களுக்கு அந்த பணம் முக்கியம் இல்ல, எங்க புள்ளதான் முக்கியம். அப்போ எப்பவும் இதே மாதிரி மாசம் 10 தேதி ஆனா யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம்னு யோசிக்கிற மிடில் கிளாஸாவே வாழணுங்கிறியா? டேய், மிடில் கிளாஸா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்தையும் மீறி அதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா. நம்ம குடும்பம் மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்காக ஒருத்தர் வருத்தப்பட்டு, ஒருத்தருக்காக ஒருத்தர் சந்தோஷப்பட்டு வாழ்றோமே, அந்த வாழ்க்கைய எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுடா. நீ சம்பாதிச்சுட்டு வர பணத்துக்காக உன்னை பிரிஞ்சிருக்கிறது எங்களால முடியாது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, என்னண்ணே நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? ஏன்டா விளையாடக்கூடாதா? ஏன்டா நாங்க சீரியஸா யோசிக்கும் போது மட்டும் நீங்க விளையாடி என் வயிற்றுச்சல கொட்டிக்குவீங்க, நான் உங்க வயிற்றுச்சல கொட்டிக்க கூடாதா? அண்ணா, என்னைக்கு அந்த ருக்கு நம்ம விஷயத்துல உள்ள நுழைஞ்சானோ அன்னைக்கே விளையாட்டுன்றதே இல்லாமலே போயிடுச்சுண்ணா. அப்புறம் என்ன அவன் தலையில விளையாட்டு? ஏன்டா அப்பப்ப ருக்கு ஊருகா மாதிரி தொட்டுக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு அவன் என்னதான்டா செஞ்சான்? கள்ளங்கபட இல்லாத உங்க மனசுல கவலைகளை அள்ளி தெளிச்சானே ருக்கு, அது போதாது? சரிடா, இப்ப சொல்லு, அப்படி என்னதான் சீரியஸா யோசிச்சுட்டு இருந்த? எல்லாம் உங்க கதை தானே. என் கதையா? டேய் போறாங்க. இங்க பாடுறா, நம்ம கதையை வச்செல்லாம் பசங்க கவலைப்பட்டுட்டு இருக்கானுங்க. சொல் 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 சொல்லு, அப்படி எதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த? மறைக்காம ஒண்ணு விடாம சொல்லணும். இங்க வா. இல்ல, நேத்து ஹோட்டல்ல நீங்க வாங்கி கொடுத்த புடவைய வாங்கி அண்ணி கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தத நினைச்சு பார்த்தேன். நீங்க அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா நீங்க அந்த பொக்கைய டைரக்டா அண்ணி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னா அண்ணி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த சுறா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சீங்களே, அதை நினைச்சாதானே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்புறம் யார பார்த்தாலும் அசராத ஒரு ஆம்பளை சிங்க நீங்க. நீங்க ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களோ தெரியல. இதுக்கு பதிலே எனக்கு கிடைக்கலனே. அந்த வேதனையை தான் மனசுல போட்டு குழப்பி இருந்தனே, அப்ப வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அடா 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 அடா, இவர் பெரிய நிலாக்கு ராக்கெட் விடுற விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அடிங்க. டேய், உனக்கு என்னை பத்தி ஒரு விஷயம் தெரியல, அதை இப்ப தெரிஞ்சுக்க. அன்னிக்கிட்ட நான் நேரடியா பொக்கே கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் பயம் இல்ல, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என் காதலோட அழகே எதிர்பார்த்து காத்து இருக்கிறது தான். அவளோட எதிர்பார்ப்புல தான் என் காதலே அடங்கி இருக்கு. நாசமா போச்சு. காத்துட்டு இருந்தா காதல் கற்பூரமா கரைஞ்சிரும். நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறவர ஒன்னு ஆசைப்பட்டா அடுத்த நிமிஷமே உங்க கையில வந்து சேரணும்னு அவசரப்படுறவர்னே. அதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு அவஸ்தப்படுற எங்களுக்கு தெரியாது உங்க பொறுமையை பத்தி. அண்ணா,
இன்னைக்கு நீங்க பொறுமைன்ற விஷயத்தை இவ்வளவு அழகா ரசிச்சு பேசுறீங்கன்னா அதுக்கு காரணமே அண்ணி மேல நீங்க வச்சிட்டு இருந்த லவ் தானே. எப்படி இந்த உங்களை இப்படி மாத்திட்டாங்களே அண்ணி. டேய் பரவாயில்லடா, நீ கூட சமயத்துல புத்திசாலித்தனமா பேசுற. அண்ணே அவன் சொல்றப்ப எனக்கு ஒண்ணு தோணுது. நேத்திக்கு நீங்க உங்க காதல சொல்றதுக்கு ஹோட்டலுக்கு போனப்ப ஒரு நாசமா போனவன் வந்து உங்க மேல கூல் ட்ரிங்க்ஸ் விட்டு கெடுத்து விட்டான்ல. இப்ப நீங்க உங்க காதலை பத்தி ஏன் ஸ்ட்ரைட்டா வாத்தியார்கிட்ட பேசக்கூடாது? டேய் என்னங்கடா ஆச்சு உங்களுக்கு? வாயில ஏதாவது சக்கரை சக்கரம் வச்சு பேசுறீங்களா? அட்டகாசமா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. நீங்க சொல்றது உண்மைதான்டா. இதுக்கு மேல நான் ஏன் காத்துட்டு இருக்கணும்? வாங்கடா போலாம். எங்கண்ணே? எங்கண்ணே? அண்ணி வீட்டுக்குடா.